ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்சன் மண்டேலாஸ் இன்டர்வியூ வித் லாரி கிங். அதாவது நெல்சன் மண்டேலா இருக்காங்க இல்லையா, அவங்களோட இன்டர்வியூ, லாரி கிங்கோட பண்ண இன்டர்வியூவோட டீட்டெயில்டான சம்மரி தான் வந்து நம்ம இன்றைக்கி தமிழில் பார்க்க போகிறேன். என் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நெல்சன் மண்டேலா வந்து யார் அண்ட் அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். அண்ட் அந்த ஆத்தர் இன்ட்ரோக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து உள்ள டீட்டெயில்டான சம்மரி பார்க்கலாம். அண்ட் நெல்சன் மண்டேலாவோட ஃபுல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நெல்சன் ரோஹில்லாலால் மண்டேலா. இவங்க வந்து 18th ஜூலை 1918 பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஆன்டி பார்த்தபிட் ஆக்டிவிட்டிஸ்ட் அண்ட் பொலிட்டீஷியனும் கூட. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பயங்கர ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது 1994லேருந்து 1919 வரைக்குமே இவங்க தான் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. அந்த கண்ட்ரியோட ஃபஸ்ட்டு பிளாக் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டும் வந்து நம்ம நெல்சன் மண்டேலா தான். ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து அந்த டெமோக்ராட்டிக் எலெக்ஷனில் வந்து ஃபுல்லாக ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணி வந்து வின் பண்ணவங்க நெல்சன் மண்டேலா. அது மட்டும் இல்லாமல் 11th பிரசிடெண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ் அண்ட் 2nd and 4th டெப்யூட்டி பிரசிடெண்ட் ஆஃப் தி ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ், 19th செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் தி நான் அலியன்ட் மூமெண்ட். இது எல்லாமே வந்து நம்மளோட நெல்சன் மண்டேலா வந்து இருக்கும்போது அவங்க வந்து இந்த பொசிஷன்லலாம் இருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை விட அல்டிமேட் என்ன அப்படின்னா 27 இயர்ஸ் வந்து ஜெயிலே இம்ப்ரெஷனாக வந்து இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து 5th டிசம்பர் 2013 வந்து இறந்துருக்குறாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ வந்து எப்போ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நம்ம நெல்சன் மண்டேலா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ப்ரிசனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த இன்டர்வியூ வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரி கிங்கு கொடுத்துருப்பாங்க. லாரி கிங் யார் அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் டெலிவிஷன் ஹோஸ்ட் ரேடியோலலாம் ஹோஸ்ட் பண்ணுவாங்கல்ல. இப்போ வந்து நம்ம ஊரில் விஜே ஆர்ஜேலாம் இருக்காங்கல்ல, இவர் வந்து ரெண்டுமே ஆர்ஜேயும் விஜேயும். அண்ட் அதில் வந்து பயங்கரமான ஃபேமஸான ஒரு ஆள். அமெரிக்கன் டாக் ஷோவில் வந்து லைவில் வந்து லாரி கிங் வந்து இன்டர்வியூ எடுக்கிற ஒரு ஆள். அண்ட் இவர் வந்து 1985லேருந்து 2010 வரைக்குமே வந்து இந்த ஷோ வந்து ஓடிட்டே இருந்திருக்கு. இவர் வந்து நெல்சன் மண்டேலாவை வந்து 2000 வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 27 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ப்ரிசனில் இருந்திருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறமா தான் வந்து இந்த இன்டர்வியூ வந்து எடுத்திருக்காங்க. நம்மளோட லாரி கிங் வந்து 2000 இன்டர்வியூக்கு மேலே எடுத்திருக்காரு. மோர் தென் 2000 இன்டர்வியூ. இவர் வந்து பயங்கரமான ஃபேமஸான ஹோஸ்ட் அப்படிங்கிறப்போ இது எல்லாமே அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் சேர்த்து எஸ்ஏல எழுதணும். ஸோ சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படியே நீங்கள் சம்மரைஸ் பண்ணலைன்னாலும் குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் ஓன் லாங்குவேஜை வச்சு வந்து நீங்கள் சம்மரைஸ் பண்ணி எழுதலாம். தப்பே இல்லை. நான் கொடுத்துருக்கிற சம்மரி தான் நீங்கள் அப்படியே எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நீங்கள் உங்கள் ஓன் லாங்குவேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். ஸோ இதை எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் நீங்களே வந்து சம்மரைஸ் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 2000 இன்டர்வியூஸில் வந்து இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னா வந்து நம்மளோட நெல்சன் மண்டேலாவை வந்து அவர் இன்டர்வியூ எடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு கிரேட்டஸ்ட் மூமெண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெல்சன் மண்டேலா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடெண்ட், ஃபார்மர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடெண்ட். அது மட்டும் இல்லாமல் சிவில் ரைட்ஸ் அட்வொகேட்டும் கூட. இவர் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர டெடிக்கேட்டட். அவர் லைஃப் லாங் வந்து ஃப்ரீடம்காக, ஈக்குவாலிட்டிக்காக வந்து ஃபைட் பண்ண ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட்டாக வந்து அந்த டாப்பிள்காகலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவார். டாப்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களோட ரேசிசம் சிஸ்டமுக்காகலாம் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ண ஒரு ஆள். மண்டேலா வந்து எப்போவுமே வந்து அந்த சவுத் ஆஃப்ரிக்கனை வந்து டாமினேட் பண்ணுவாங்கல்ல, அந்த டாமினேஷன், ஒயிட் டாமினேஷன் இருக்குல்ல, சவுத் ஆஃப்ரிக்கா மேலே வந்து அந்த ஒயிட் டாமினேஷனுக்கு வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்ரிக்கன்ஸ்க்காக நிறைய ரைட்ஸ்க்காக போராடினாங்க.
அண்ட் நான் வைலன்ஸ் லைக் மகாத்மா காந்தி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்களாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலாவுக்கு வந்து வைலன்ஸே பிடிக்காது. இவரும் வந்து ஒரு நான் வைலன்ஸான ஆள் தான். யாரை மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாரத் ரத்னா அவார்ட் வாங்கியிருக்காங்க. எப்போன்னா 1919 வந்து வாங்கியிருக்கிறாங்க. நோபல் பீஸ் ப்ரைஸ் 1993 வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் பாரத் ரத்னா வந்து 1919 வந்து வாங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெல்சன் மண்டேலா இருக்காங்கல்ல, நெல்சன் மண்டேலா வந்து இந்த இன்டர்வியூ வந்து எத்தனை பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசன் ஃபார் இம்ப்ரெசன்மெண்ட், லைஃப் இன் இம்ப்ரெசன்மெண்ட், லைஃப் ஆஃப்டர் ரிலீஸ் ஃப்ரம் ப்ரிசன். அதாவது அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது வந்து எதுக்காக இம்ப்ரெஷன் ஆனாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப் வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து எப்படி இருந்தது, ஜெயிலை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் வந்து அவங்க லைஃப் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் வந்து இந்த இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, அதோட மெயினான இந்த இன்டர்வியூவோட மெயினான தீம். அண்ட் ஆக்சுவலி வந்து அந்த ப்ரிசனில் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படி எதுக்காக ப்ரிசன் போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெல்சன் மண்டேலா வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ட். ஸோ நெல்சன் மண்டேலா வந்து ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸில் வந்து 1944 வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் லாயராக வந்து ஒர்க் பண்ணுறாரு 1952 இவர் வந்து ஃப்ரீடம்காக, ஜஸ்டிஸ்க்காக, ஈக்குவலிட்டிக்காக வந்து பயங்கரமாக போராடக்கூடிய ஒரு ஆள். பிளாக் சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புள் வாஸ் கால்ட் டெரரிஸ்ட். அதாவது நம்ம நார்மலாகவே ஒரு ஜஸ்டிஸ்க்காக ஒருத்தவங்க போராடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் மாதிரி பார்க்கப்படுவாங்க. அண்ட் அந்த காலத்தில் வந்து அவங்கள டெரரிஸ்ட்னே சொல்லிடுவாங்களாம். அதே மாதிரி இவரையும் வந்து டெரரிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூக்கு தண்டனை சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மரண தண்டனை கொடுக்கறதுக்காக வந்து நம்ம மண்டேலா வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டைமிங்கில் வந்து மண்டேலா வந்து ஒரு அந்த கோர்ட்டில் அவர் ஆக்சுவலி ஒரு வக்கீல் இல்லையா, அட்வொகேட் இல்லையா, அந்த டைமிங்கில் வந்து அந்த கோர்ட்டில் வந்து லார்ட் ஹோமி இன் லண்டன் அப்படிங்கிற ஒருத்தவங்களும் அண்ட் பிரசிடெண்ட் ஆஃப் சோவியத் யூனியன், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, இதே மாதிரி நிறைய பேர் சேர்ந்து வந்து இவருக்கு வந்து ரெப்ரசன்டேஷனாக போயிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரண தண்டனைலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரெப்ரசன்டேஷனாக போய் அவரோட மரண தண்டனையை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அவர் வந்து தண்டனையை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இம்ப்ரெஷனை விட்டு, அதாவது ஜெயிலிருந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க இல்லையா, ஸோ அவர் வந்து ஜெயிலில் தான் இருந்தாராம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதனாலே வந்து மண்டேலா வந்து கோர்ட்டில் வந்து எப்போ வந்து இம்ப்ரெஷன் ஆகிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 12, 1964 அண்ட் அவர் வந்து இம்ப்ரெஷன்மெண்ட்டாக ஆகிருக்கிறாரு. அண்ட் அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து அவரோட லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜெயிலுக்குள்ளே அப்படின்னா லக்ஸுரியாலாம் இருக்க முடியாது இல்லையா, அந்த ஸ்டோனை கிராஷ் பண்ணுறது அண்ட் அந்த ரோடு போடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, குவாரியில் ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணுவாங்களாம். இந்த கார்பேஜ் கிளீனிங், ரப்பிஷ் டேப், இதே மாதிரி பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நியூஸ் பேப்பர் வந்து அவங்களுக்கு கிடைக்குமா. ஸோ அந்த நியூஸ் பேப்பரெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். அண்ட் இவர் வந்து ஒரு ஈவினிங் டைமில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுவாராம். ப்ரிசனில் உட்காந்தே வந்து நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுவார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூஸ் பேப்பர் மூலியமாக வந்து வெளியே என்ன நடக்கும், நம்ம அவங்க ஜெயிலுக்குள்ளே இருந்தாங்கன்னாலுமே வெளியே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஈவினிங் டைமில் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவாராம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிசனில் வந்து அவங்கள ரொம்ப வந்து இல்ட்ரீட் பண்ணதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் மாதிரி உள்ளே பண்ணியிருக்காங்க. எப்படின்னா உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த ப்ரிசன் லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த சிச்சுவேஷனில் சண்டை போட்டதுக்கப்புறம் அவங்க சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படின்னா உண்ணாவிரத போராட்டம் சொல்லுவோம்ல, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது வந்து ஒரு பெஸ்ட்டு வெப்பன்னும் சொல்கிறாரு. நம்ம வந்து அமைதியாக நம்ம வந்து யாரையுமே நம்மளால் வந்து யாருமே ஹர்ட் ஆகலை, ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டு வெப்பன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ரெட் கிராஸ் இருக்காங்க இல்லையா, இன்டர்நேஷ்னல் ரெட் கிராஸும் வந்து அந்த பிரிசனர்ஸ்க்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த அவங்களுக்கு எதிராக வந்து இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அந்த பிரிசனர்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்தக்கூடாது, அண்ட் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அந்த டைமிங்க்கு வாஷ்ரூம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம மண்டேலா வந்து ஜெயிலில் இருக்கும்போதே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீட் பண்ணாங்களாம். என்ன ரீட் பண்ணாங்க அப்படின்னா லிட்ரேச்சர் ஆஃப் ரஷ்யன் ரைட்டர், அதாவது வேர்ல்டு ஃபேமஸ் டால்ஸ்டாய் இருக்காங்கல்ல, டால்ஸ்டாயோட வார் அண்ட் பீஸ் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயோகிராஃபிஸ், ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்து ரீட் பண்ணுவாங்களாம். அண்ட் அந்த டைமிங்கில் வந்து அவர் உட்காந்து ரீட் பண்ணுறதுனால வெளியே நடக்கிற எல்லாமே வந்து அப்டேட்டடாக இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய அவரோட நாலேஜை வந்து அவர் ஜெயிலுக்குள்ளே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராமல் அவர் நாலேஜை வந்து நிறைய வளர்த்துருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து அந்த பாஸ்டில் நடந்த அந்த இதெல்லாமே வந்து ரெக்கலெக்ட் பண்ணி பார்ப்பாராம். அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து அவருக்கு வந்து முன்னாடி கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நெல்சன் மண்டேலா வந்து என்னென்னா அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நடப்பாராம். ஏன் அப்படின்னா அங்கே வந்து எல்லாருமே இவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால வந்து பயங்கர கேர்ஃபுல்லாக இருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளாக் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அந்த எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து இவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பிளாக் பீப்புள்ஸையும் வந்து கவர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், லைஃப் பெனிஃபிட்ஸ் அப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நெல்சன் மண்டேலா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் எஃப்டபிள்யூ டி கிளிக் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து அந்த ஹிஸ்ட்ரியை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா அந்த ப்ரிசனருக்கு போயிட்டு வெளியே வந்தவங்களுக்கும் வந்து கொஞ்சம் அடுத்தது அவங்க லைஃப் வந்து நெக்ஸ்ட் இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க் பிகேம் த சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட். கிளர்க் பிகேம் சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட் இன் 1989 வந்து கிளர்க் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட் ஆகுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் லெஃப்டட் த பேன் ஆன் சவுத் ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ் ஆன் February 11, 1990, அதாவது 89 வந்து அவர் பிரசிடெண்ட்டாக மாறுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ்லேருந்து Feb 11, 1990 வந்து ரிலீஃப் ஆயிடுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணுறாரு நெல்சன் மண்டேலா வந்து ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு பொலிட்டிக்கல் பிரிசனராக இருக்கார் இல்லையா, 27 இயர்ஸ் வந்து அவர் இருந்துட்டார். ஸோ வந்து அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. மண்டேலா வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா இன்னும் வந்து ஒரு 3 more வீக்ஸ் வந்து என்ன இந்த ப்ரிசன்லேயே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணணும், கொஞ்சம் வெல்கமிங் அந்த ஒரு வந்து அவரை ப்ராப்பராக வெல்கம் பண்ணுறதுக்காக ஒரு 3 more வீக்ஸ் வந்து அவர் உள்ளே வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் அவர் வந்து ஜெயிலேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே அவரை சொல்லுவாங்களாம் டெரரிஸ்ட். ஏன்னா ஃப்ரீடம்காக வந்து போராடி இருக்காங்க, இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டிஸ்ட், அதனால வந்து போராடி இருக்காங்க. அண்ட் அவரை ஜெயிலில் இருந்த பீரியடில் வந்து 6 months ஒன்ஸ் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை வந்து ஜெயிலில் போய் பார்ப்பாங்கல்ல. இப்போது வந்து யாராவது ஜெயிலில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள போய் நம்ம விசிட் பண்ணலாம் இல்லையா, அதே மாதிரி பார்க்குறதுக்கு வந்து 6 months ஒன் தான், அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒய்ஃப், சில்ட்ரன், இல்லை அப்படின்னா பிரதர், இதே மாதிரி பிளட் ரிலேஷன் யாராவது தான் போய் பார்க்கணும், வேறு யாருமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு க்ரூவலான கொடுமெல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிறதையும் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவரை வந்து டெரரிஸ்டாக பார்த்தவங்கெல்லாம் அவர் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து இவரே வந்து எம்பாரஸ் ஆகிற அளவுக்கு இவரை பார்த்து எம்பாரஸ் ஆன பீப்புள்ஸ், எனிமீஸ் எல்லாமே வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் டெரரிஸ்டாக பார்க்காம ஒரு நார்மலாக, அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மதிக்கிறதுக்கு ஒரு ஹை பொசிஷனான பீப்புளை பார்க்குற மாதிரி வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பீப்புள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கல்ல, அந்த லிபரேஷனுக்காக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணவங்கெல்லாம் இவரை வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து இப்போது டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடாம ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா வந்து அவரோட லைஃப் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு.
நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவரை வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து டெரரிஸ்ட்னு சொன்னாங்கல்ல. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ரெக்ரெட் பண்ணுறாரு. ஏன்னா பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாள், அதாவது லாங் டேர்மாக வந்து ஜெயிலில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆம், அந்த நம்ம வந்து யோசிக்கணும். எதுக்காக நம்ம ஜெயிலுக்குள்ள வந்தோம்? என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதாவது அவர் யோசிக்கிறாரு. எப்படி லாங் டேர்மா வந்து இம்ப்ரிசன் ஆறவங்கள எல்லாமே வந்து டெரரிஸ்ட்டா உள்ள போறவங்கள வந்து வெளிய போனோனே ஒரு நார்மலான பீப்பிள் மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம, இத்தனை வருஷம் ஜெயில்ல இருக்கிறதுனால அவங்க லைஃப்ல வந்து என்னென்னலாம் வந்து அவங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து அவரு நினைக்கிறாரு. அதை எல்லாமே வந்து நம்மளால திருப்பி கேட்ச் பண்ண முடியுமா? அந்த இப்போ ஒரு 27 இயர்ஸ் வந்து ஜெயில்ல இருக்கார் அப்படின்னா, அந்த 27 இயர்ஸ் வந்து லாஸ் ஆனது எல்லாமே கேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நோ தானே. ஸோ அவங்க வந்து ஜெயில்ல இருந்தாலும் கூட, அத கொஞ்சமாவது நம்ம வந்து மேனேஜ் பண்றதுக்கு வந்து ப்ராப்பரா அவங்களோட கான்சன்ட்ரேஷன வந்து இது பண்ணணும். எதுல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லிபரேஷன் பீப்பிள்காக வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட கான்சன்ட்ரேஷன ஃபுல்லா வந்து அதில தான் வச்சிருக்காரு. அண்ட் அவரு மட்டும் வந்து ஒரு பெர்சன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள வந்து ஹேட் பண்றவங்களுக்கு வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறது இல்ல. அண்ட் ரிவெஞ்ச் எடுக்கவும் மாட்டாராம். நெல்சன் மண்டேலாக்கு. ஏன்னா, அதுக்கெல்லாம் வந்து அவருக்கு டைமே கிடையாது. எதுக்குன்னு அவருக்கு வந்து டைம் கிடையாது அப்படின்னா, அவர் வந்து பீப்பிள சேவ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நெறைய பேர் வந்து இந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க மைண்ட்லயே வந்து இதுதான் ஓடணும். அவங்க வந்து இந்த லிபர்ட்டிக்காக, அதாவது அவங்களோட அந்த கண்ட்ரி பீப்புளோட லிபரேஷனுக்காக தான் அவங்க ஃபைட் பண்ணணுமே தவிர, யாரையுமே வந்து ரிவெஞ்ச் பண்ணலாம் வந்து எங்களுக்கு டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. மொத்தத்துல அவரோட கோல் என்ன அப்படின்னா, அந்த பீப்பிளோட ஃப்ரீடம் அண்ட் லிபரேஷன் தான். ஸோ யாரையுமே வந்து ரிவெஞ்ச் எடுக்கலாம் வந்து எனக்கு டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் நார்மலா வந்து அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் ஒரு ஐசோலேஷன வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த பிரிசன்ல இருந்த டைமிங்கில, அதாவது நெல்சன் மண்டேலாவ பொறுத்த வரைக்குமே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு கம்ப்ளீட்லி வந்து ஐசோலேட்டட், அந்த வேர்ல்டால வந்து ஐசோலேட்டட் ஆயிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆக்டிவிட்டிஸ்டான பீப்புள்ஸ் வந்து அந்த அவங்களோட லிபரேஷனுக்காக வந்து போராடுறாங்க. ஒரு எபிலிட்டியான லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் யார மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒலிவர் டாம்போ மாதிரியான ஒரு கிரேட் லீடர்ஸ் எல்லாமே வந்து போராடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஸோ அதனால வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு ஐசோலேஷன், வேர்ல்டால வந்து ஒரு ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நெல்சன் மண்டேலா வந்து ஃபீல் பண்றாரு. மண்டேலாவ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேரு வந்து சினானிம்ஸ் டூ ஃபர்கிவ்னெஸ்ஸாம். சினானிம்ஸ் அப்படின்னா மீனிங்னு அர்த்தம் தானே. ஃபர்கிவ்னஸோட மீனிங்கே வந்து மண்டேலா தானாம். ஏன்னா அவர் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு, நம்ம வந்து ரிவெஞ்ச் எல்லாம் நான் பண்ணுறதா இல்ல, நான் பண்ணவும் மாட்டேன், எனக்கு அதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் வந்து எதை ரிமெம்பர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து வாழ்றதுலேருந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமே வந்து பீப்புள் வந்து அவரை ரிமெம்பர் பண்ணுவாங்களாம். எதுக்காக அப்படின்னா, அவரோட லவ்விங்காகவும் ஃபர்கிவிங்காகவும் வந்து பீப்புள் வந்து ரிமெம்பர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து லாரி கிங்கோட வந்து மண்டேலா ஷேர் பண்ணுறப்போ அவர் வந்து ரைட்டாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அண்ட் நெல்சன் மண்டேலா வந்து இந்த இன்டர்வியூ அப்போ வந்து சொன்னதை வந்து நீங்கள் கோட் பண்ணி எழுதுங்க. நான் வந்து ரீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. Forgiveness is powerful weapon which liberates the soul and remove fear. அதாவது ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். அது வந்து ஒரு சோலை வந்து லிபரேட் பண்ணி அண்ட் ஃபியரை வந்து ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நெல்சன் மண்டேலா அந்த இன்டர்வியூவில் வந்து 3 பார்ட்டாக வந்து பேசியிருப்பாருன்னு சொன்னோம். அதில் வந்து 2 பார்ட் முடிஞ்சிச்சு. அண்ட் 3rd பார்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து எதுக்காக வந்து ஜெயிலுக்கு போனார். அண்ட் 2nd பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயிலில் வந்து அவரோட லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் 3rd பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நெல்சன் மண்டேலானா யார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அண்ட் லாரி கிங்
வந்து யார் அப்படிங்கிறதையும் சொன்னேன். அண்ட் அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு 50,000 ஷோக்கு மேலே பண்ணியிருப்பார். அண்ட் 2000 இன்டர்வியூஸ்க்கு மேலே பண்ணாலும் கூட நம்மளோட நெல்சன் மண்டேலாவோட பண்ண இன்டர்வியூ தான் வந்து பெஸ்ட்டு கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ வந்து நம்ம வந்து அந்த தேர்ட் பார்ட்டை பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்சன் மண்டேலா லைஃப் ஆஃப்டர் ரிலீஸ் ஃப்ரம் பிரிசன், அதாவது ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் லைஃப் வந்து எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த நியூ நேஷ்னல் ஃப்ளாக் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா வாஸ் அன்ஃபர்ல்ட் ஆன் 26th April 1994 வந்து அது நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டெமோக்ரஸி வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து புதுசாக பிறந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மண்டேலா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிளாக் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காவாக மாறுறதுக்கு வந்து விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் ஆல்ரெடி 27 இயர்ஸ் ஜெயிலில் இருந்திருக்காரு. இப்போ அவரோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 75 இயர்ஸில் வந்து நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிளாக் பிரசிடெண்ட்டாக வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படலை. பட் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணப்பட்டிருக்கார். ஏன்னா அப்போ இருந்த சிச்சுவேஷன் வந்து அப்படி இருந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா, அப்போ இருந்த பிரசிடெண்ட் வந்து என்ன ஒரு கிரேட்டான லீடர் ஒலிவர் டாம்போ டெத், அதாவது அவர் வந்து ஆல்ரெடி நம்மளோட நெல்சன் மண்டேலா வந்து சொல்லியிருக்காரு, ஒலிவர் டாம்போ வந்து ஒரு பயங்கரமான லீடர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்ததுக்கப்புறம் இருக்கும் போதே வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்துருப்பார். ஸோ எல்லாருமே வந்து மண்டேலாவை ஃபோர்ஸ் பண்ணி வந்து பிரசிடெண்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு மெஜாரிட்டியான ஓட்டிங்கில் வந்து அந்த மல்டி ரேஷ்னல் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் வந்து வின் பண்ணியிருப்பார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 1919 வரைக்குமே வந்து அவர் ஒரு கிரேட்டான லீடராக இருந்திருக்காரு. ஒரு ஸ்டேட்மேன் ஃபின்டரோஃபிஸ்டாக வந்து நம்மளோட மண்டேலா வந்து இருந்திருக்காரு. அண்ட் ஆல்ரெடி வந்து நான் சொன்னேன், மண்டேலாவுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ஃபர்கியூ பண்ணிடுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து எதையுமே வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத ஒரு ஆள். இது வந்து இந்த இன்டர்வியூலே வந்து அவர் கொடுத்த வந்து ஒரு இம்பார்ட்டண்டான தீம். அண்ட் 3 பார்ட்ஸும் வந்து இதோட வந்து முடியுது. அண்ட் சம்மரியில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது போம்னா அவளுக்கு வந்து சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.